ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கேன். வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொன்னாலும் நல்லா இருக்கு. வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊரில்? மதுரையில் இருக்கோம். மதுரை என்ன சொல்லும் போது நிறைய காரசாரமான சாப்பாடு, அசைவ சாப்பாடு பார்த்துருவோம். நிறைய கிராமங்கள் நிறைந்த ஊர் மதுரை. ஸோ மற்ற சென்னை சிட்டி மாதிரி கிடையாது மதுரை. சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க காரஞ்சாரமாக சாப்பிட்றவங்க. ஸோ அந்த கல்ச்சர் தான் அப்படியே மதுரையில் அப்படியே பூஸ்டப்பாக வந்துட்டு இருக்கு. சில இடங்களில் போனால் ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்காது. சப்புன்னு இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நாக்குக்கு ஒரு ருசியாகவும் ஒரு காரமாகவும் ஒரு சுருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த சுருக்குன்னு இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கும். அது வந்து ஒரு மதுரையோட அடையாளம்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைவத்தில் வந்து நல்லா காரசாரமான ஒரு சாப்பாடு பார்க்க போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷன் கேட்டிங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டிஷ் ஒரு ஆப்டான டிஷ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம் அப்படின்னாலே ஒரு நான்வெஜ் ஸ்டைல் ஈக்குவலான ஒரு டிஷ்ஷு தான் இது. இது ஒரு பெப்பர் போட்டு நம்ம மதுரை ஸ்டைலில் காரசாரமாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா அப்படியே வந்து ஒரு மட்டன் சுக்கா, ஒரு சிக்கன் சுக்கா சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது முக்கியமாக வந்து இதை வந்து அந்த மஷ்ரூமும் அந்த மசாலாவும் வந்து ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மசாலா வந்து ரொம்ப தூக்கலாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த மசாலாவும் இந்த மஷ்ரூமும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு நல்ல ஒரு கிரேவி டைப்பில் இப்போ சாப்பிட்றது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே டைமில் அந்த மஷ்ரூம் குக் பண்ணுற பக்குவம் என்ன? இது வந்து இந்த காளான் வந்து நம்ம வதக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னாலும் காளான் உடஞ்சி போயிடும். ரொம்ப இது பண்ணலைனாலும் அந்த ஒரு பச்சை வாடை போகாது. ஸோ அதை மீடியமாக கரெக்டான அந்த பக்குவத்தில் அது கொஞ்சம் நரிச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் அந்த ஒரு நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இதுக்கு மசாலா என்ன போடுறாங்க? இதில் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தான். ஸோ ஒரு மிளகாத்தூளோ மற்ற ஐட்டங்களோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, பெப்பர் தான் தூக்கலாக இருக்கும். இவங்க வேலவன் கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஒரு ஆர்டர் வர ஒரு ரெசிபியாக. ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான, ஏன் தோசை கூட ஒரு ஆப்டான ரெசிபி. அதனால தான் எல்லாருமே வந்து இங்கே வேலவன் கேட்டரிங்னா நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் வேணும்னா இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை அவங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு மிஸ்டர் சரவணன் அவரை போய் மீட் பண்ணி இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கேட்டதுலாம். வேலவன் கேட்டரிங் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கிட்ட ஒரு 20 வருஷமாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனல் நிறைய ரெசிபி பண்ணிவிடுறோம். அவரை தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், குட் மார்னிங். ரொம்ப நல்லா இருக்கு. மார்னிங் எப்படி போயிட்டுருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு சார். மதுரை மக்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லம் சார், ரொம்ப நல்லம். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்னும் ரொம்ப டாப் நலம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைல என்ன ஸ்பெஷல்? எப்பவும் போல் மிளகாத்தூள், மல்லித்தூள் போடுவீங்க, வேறு என்ன இருக்குது? இதில் வந்து ஆயிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயில் இல்லாமல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது வந்து நார்மல் பச்சை மிளகா இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம குடமிளகா யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரிங்களா? அதே போல் இது சின்ன வெங்காயத்துலையும் பண்ணலாம், பெரிய வெங்காயத்துலையும் பண்ணலாம். அதே போல் மசாலா ஐட்டம்னே பார்த்தீங்கன்னா நார்மலான மசாலா தான். ஒரு கரம் மசாலாவோ கறி மசாலாவோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இவ்வளோ தான். இப்போ மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர், அதுதான் மேஜர். ஏன்னா பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிற அந்த மிளகு காரம் தான் ஒரு முக்கியமான காரம். இல்லை, மிளகாத்தூள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் செய்முறை ஆரம்பிச்சு. சரிங்க சார், ஓகே சார். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நான் பார்த்துடலாம். நம்ம முதல்ல வந்து நம்ம காளான் வந்து ஒரு 3 கிலோ வச்சுருக்கோம் நம்ம. சரிங்களா? பட்டன் காளான் ஒரு 3 கிலோ வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 3/4 கிலோ வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம குடமிளகா ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம், பச்சை மிளகா யூஸ் பண்ணுறது கிடையாது. குடமிளகா வந்து சும்மா ஒரு 100 கிராம், ஒரு 2 பெரிய குடமிளகான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100-150 கிராம்னு வச்சுக்கல. அதே போல் இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 75 கிராம் வச்சுருக்கோம் நம்ம. இதில் மேஜரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம் தான் இதில். ஸோ அந்த மிளகு வந்து ஒரு 100 கிராம், சீரகம் வந்து ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். இது போக மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மஞ்சத்தூள் வந்து சும்மா ஒரு 10 கிராமுக்குள்ளே இருந்தாலே போதுமானது. மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 50 கிராம். ஸோ இதுக்கு கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது, ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக. அது சோம்பு வந்து இதுக்கு வந்து சும்மா ஒரு 25-30 கிராம் தேவை. அதே போல் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சும்மா ஒரு கையளவு நம்ம வதக்கையில் போடுறதுக்கு. இது வந்து பியூரி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கார்டியா தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 150-200 ml தேவைக்கேற்ப நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். அதுபோக வந்து உப்பு வந்து தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் தான் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மஷ்ரூம் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கீங்க சார்? மஷ்ரூம் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2ஆக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அந்த வாட்டர்லாம் நல்லா வடிகிற மாதிரி விட்டு நல்லா கூடையில் போட்டு நல்லா தண்ணி வடி விட்டு எடுத்து அது கழுவி ஒரு 1/2 hour ஆகுது. ஏன்னா அதில் மஷ்ரூம் இல்லைன்னா தண்ணி ஏற வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் கிடைக்காது, உங்களுக்கு ட்ரையாக கிடைக்காது. அதனால் நல்லா தண்ணி வந்து ஸ்வெட் ஆகணும் இதில். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்போட போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? ஆமாம் சார், காம்போட போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இது கட் பண்ணி போட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி இது 1/4 கட் பண்ணலாம், 1/2 தான் கட் பண்ணலாம். 1/4 நம்ம கிண்டியில் உடஞ்சிரும் சார், உடஞ்சிரும். அது வந்து தூள் தூளாக அப்புறம்
1/2 போதுமானது. அப்போ தான் உங்களுக்கு பீஸ் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பீஸ் பார்த்தாலுமே வந்து ஒரு குட்டி லாலிபாப் மாதிரி, ஒரு சிக்கன் லாலிபாப் மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆமாம், எடுத்து குழந்தைங்க இப்படி பிடிச்சி சாப்பிடுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, அப்போ ஆரம்பிச்சிடலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் சார். தேங்காய் எண்ணெய் காடியா தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். சரி, ஓகே, தட் ஃபைன். ரீஃபைண்ட் ஆயிலும் பண்ணலாம், பட் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு கிரேவியாக வரையில் அப்படியே நல்லா ஒரு மனம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வடைச்சட்டி ஏற்றி அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை வதக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் போடும்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போடுறோம் சார்? 3/4 கிலோ போடுறோம். 3/4 கிலோ. இதுவே வந்து சின்ன வெங்காயம் போட்டால் அதே அளவு தான் வருமா? கண்டிப்பாக அதே அளவு தான் சார், அதே அளவு தான். பட் உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய வெங்காயத்தில் எப்பயுமே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவை சின்ன வெங்காயத்தில் இருக்காது. அப்படிங்கிற இன்னும் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். சரி, ஃபைன். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் எதெல்லாம் வேலை அதிகமோ இன்னும் கொஞ்சம் வேலை டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக சார். உண்மை சின்ன வெங்காயம் உரிக்கிறது பெரிய வேலை. கண்டிப்பாக சார். சரி, எவ்வளோ சோம்பு போடுறோம்? சும்மா ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் சார். சரி, ஓகே. அப்புறம் வெங்காயம். ஆமாம் சார், பெரிய வெங்காயம். இந்தாங்க வெங்காயம். இப்போ வந்து அந்த சோம்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். இப்போ இந்த இடத்துல அந்த வெங்காயம் வந்துங்கிற பக்குவம் பர்டிகுலர் எப்படி இருக்கா? இல்லை சார், லைட்டாக செவக்க வழக்கமாக வதக்குவோம் சார். நம்ம செவக்க ஒரு 50-60% இல்லை, அதுக்கு மேலேவா? இல்லை 50-60. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஐட்டங்கள் போட அது இதுவாகிட்டே தான் இருக்கும். இந்த லைட்டாக அந்த செவக்க வந்தவொடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இது கூட இப்போ வேறு என்ன போடுறோமா? இந்த ஒரு கொஞ்சம் இதாக அப்போ தான் சார். நம்ம நெக்ஸ்ட் வந்து குடமிளகா போட்டுடலாம். குடமிளகா. அப்போ எனக்கு வெங்காயம் வதக்கிட்டு காட்டுங்க. அதே டைமில் இன்னொரு விஷயம் சொல்கிறவங்க எல்லாருக்குமே, இந்த மஷ்ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அண்ணன் சொன்னார், மஷ்ரூம் வந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிகட்டின பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி சொன்னார். கண்டிப்பாக. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரை என்ன. இதே மஷ்ரூமை இன்கேஸ் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பிளாக்காக இருந்தது, வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஒரு கலர் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் முதல்ல அப்படி வைக்காதீங்க. அப்படி கலர் மாறிச்சுன்னா நம்ம வீட்டில் மைதா இருக்குல்ல, அந்த மைதா நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக மஷ்ரூமில் வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஃபுல்லாக இறங்கிருக்கணும். அதுக்கப்புறம் மைதாவை லைட்டாக அப்படி மேலோட்டம் அப்படி போட்டு அது அந்த ஒரு சின்ன நம்ம முரத்தில் வந்து புடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு லைட்டாக பிரட்டணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா அந்த மைதா கோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர் டேப்பை திறந்து விட்டு அதை நீ கீழே வச்சு இப்படி மேலோட்டமாக வாஷ் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்கிறது கூட வெள்ளையாயிடும். சூப்பர் சார், சூப்பர். எனக்கே தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சார். இது நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து நம்ம லைவ் ஸ்டேஷனில் வைக்கும் போதுலாம் அது நீட்டாக வைக்கணும். கொஞ்சம் கலர் மாறினா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுவோம். பெரிய பாத்திரம் போட மாட்டோம். ஏன் ரன்னிங் வாட்டரில் ஃபோர்ஸாக தண்ணி வரும். அப்போ இதாக சரிங்க சார். சரி, வெங்காயம் வதங்கின பேர் சொல்லுங்கள். சரிங்க சார். ஓகே. சார், இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா சிவந்துருச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து குடமிளகா அடுத்தடுத்து இது பண்ணி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணோம், குடமிளகா போடுறோமா? சார், ஃபஸ்ட்டு குடமிளகா போட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து அப்படியே. ஓகே. குடமிளகா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப நாள் வதக்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு உடனே இதாகும். சரி. வெங்காயம் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் குடமிளகா போடுறோம். ஸோ இங்கே பெப்பர் ஃப்ரைனா நீங்கள் குடமிளகா போட்டுருவீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து மசாலா ஐட்டம் சார் எல்லாம் போட்டுடலாமா? ஆமாம். இந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கண்டிப்பாக போடுமா? என்னங்க கையிலே போட்டுறேன் சார். நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கு போட்டுங்க. உங்களுக்கு கையிலே போட்டுருங்க. கை தான் ஒரு ஈஸின்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது? ஸோ இஞ்சியும் பூண்டும் 75 கிராம் 75 கிராம் ரெண்டுமே ஒரே அளவு தான். ஒரே அளவு சமம் தான். நம்ம பிரியாணிக்கு என்ன அளவு போட்டோம்? பிரியாணிக்கு வந்து ஒரு படிக்கு 150 கிராம் சார். ரெண்டுமே ஒரே அளவு? ஒரே அளவு தான். ஓகே. சில இடங்களில் பூண்டை கூட்டி இஞ்சியை குறைப்பாங்க. நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக தான் போடுறோம். சரி, ஓகேடா. ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒரே அளவு. ஃபைன். அது மாதிரி இந்த மஷ்ரூம் ரெசிபி நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது ட்ரையாக குக் பண்ணும்போது தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குக் பண்ணுற நேரம் அதிகரிக்கும். அப்படி குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் மாறும், அந்த கிரன்ச்சினஸ் போயிடும். அந்த முழுசாக சுருங்க என்னென்னா அப்போ அந்த உள்ளே இருக்க எண்ணெய்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களாங்க? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். எனக்கு மஷ்ரூமில் வந்து ஒரு வாட்டரி இருக்கும். அது
நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுனே அது தொக்கு மாதிரி வந்துச்சு. தொக்கு மாதிரி வந்துச்சு, பார்க்குறக்கே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கு. அந்த கெட்டி தொக்கு மாதிரி வந்துச்சு அந்த வெங்காயம் பார்த்தீங்க. அடுத்து நம்ம பொடி போட்டுடலாம் சார். பொடியா? தக்காளி எப்போ போட போகிறோம்? தக்காளி கொஞ்சம் டைமாக பொடியை போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படி போடுறோம், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? இல்லை சார், மசாலா இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும். சரி, அதனால் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? சார் லைட்டாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளா? மல்லித்தூள். திருப்பி கையில் தான் போடுவீங்களா? ஆமாம் சார். அது ஒன்ஸ் போட்டு பழகினவங்களுக்கு அப்படி தான் இருக்கும்ல, கைங்கெல்லாம் அது ஒரு அளவு நிதானம் தெரியும் சார். தெரியும். அதான் விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஆனால் மிளகாத்தூள் கம்மியாக தான் போடுறோம். ஆமாம் சார். சும்மா இது ரெண்டுமே ஒரு 50 கிராம் தான் சார். சரி, 3 கிலோக்கு. ஸோ இந்த கரம் மசாலாவும் இந்த பெப்பர் தூள் எப்போ போடுவோம்? கரம் மசாலா தூள் அடுத்து போட போகிறோம் நம்ம. அதில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக நம்ம போடலை, ஒரு 50% நம்ம போட்டு ஒரு 50% இந்த மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு நல்லா பரட்டி அப்படியே இறக்கலாம். சரி, ஃபைன். தக்காளி போட்டுடலாம் சார். தக்காளி போடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் தெரிஞ்சுது, இப்போ இந்த மசாலா போட்டு போய் எண்ணெய் தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு சுட சுட யாரை பண்ணி கொடுத்தானா சாப்பிட்டு இருக்கலாம். ஏன் கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சார். இந்த மிஸ்டர் மஷ்ரூம் கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் சொல்லுன்னா அந்த தோசைக்கல்லில் போட்டு தட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே இறங்கிட்டே இருக்கும். சம்டைம் சில பேர் வெங்காயம் மேலே போட்டு தட்டுவாங்க வேறு. ஆமாம் சார். இப்போ நல்லா மேலே இஞ்சி பூண்டு குடமிளகா தக்காளி பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக அந்த ஒரு கிரேவி ஒரு மாதிரி அந்த தக்காளி அந்த குடமிளகா அந்த மசாலா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எனக்கு கேட்டால் இதுவே வீட்டில் வந்து இப்படியே சாப்பிடலாம். இட்லி தோசை தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி இட்லி வச்சு சூப்பராக இருக்கும். ரைட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சார் அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம் வச்சிருக்கிறதா ஒரு 50% இப்போ போட்டுறோம். நம்ம சீரகம் போடுறோமா? மிளகு மேஜர் சீரகம் வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் நம்ம. சரி, எது ஃபஸ்ட்டு போடுறோம்? சார் மிளகு போட்டுருவோம் சார். இந்த மிளகு பொடி எல்லா கிலோத்தையும் வேலவன் கேட்டீங்கன்னு சொல்லி விட்டுருக்கீங்க. ஆமாம் சார். மிஸ் ஆகிடும். அதுதான் வேற. ஓகே, மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே சார். ஓகே, அப்படியே அது மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் போட்டுருது. வேற இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாத்துலையும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல ஒட்டிருக்காங்க. அது நிறைய இடத்துல. ஆமாம் சார். மோஸ்ட் ஆஃப் த கேட்டர்ஸ் எல்லாம் அவங்க பொருளை ஒட்டிடுவாங்க. நாங்கள் சீரகம் தூள், ஏன்னா மகால்லையும் பாத்திரம் இருக்கும், அவங்கள்ட்ட இதே கிண்ணம் வச்சுருப்பாங்க. யார் கிண்ணங்கிறது கன்ஃபியூஷன் ஆகிடும், தெரியாது. அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. சரி, கரம் மசாலா போடலாமா? போடலாம் சார். சரி, ஓகே. இதுக்கப்புறம் கரம் மசாலாவா? ஆமாம் சார், கரம் மசாலா. சரி, ஓகே. கரம் மசாலா சும்மா அந்த ஒரு இதுக்கு தான் சார், ரொம்பலாம் தேவையில்லை. லைட். ஆமாம், அந்த ஒரு ஃப்ளேவர் கண்டி தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த கரம் மசாலாவும் வந்து எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அது ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக போனாலும் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். இது லைட்டாக தண்ணி என்ன தரேன், தரேன். லைட்டாக ஊற்றுங்க சார். போதுமா? இன்னும் கொஞ்சம். சப்போஸ் அந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர். கொஞ்சம் இது கிராம்பெலாம் கொஞ்சம் கூட்டினா ரொம்ப கஷ்டப்படிக்கும். அதுதான் விஷயம். இப்போ மஷ்ரூம் போட்டலாமா? போட்டலாம் சார். அவரை நிற்க முடியல நேரத்தில் பாருங்கள், வேறு கொட்டுது. நம்மளுக்காக சமைச்சு தர்றாரு. ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேலையே அப்படி தானே சார். சமையல் வேலை அதிகமாக இருந்தாலும் பட் இருந்தாலும் நமக்கு நின்று நிதானமாக பண்ணுறது அது ஒரு பக்கம் இல்லை. அடுப்பில் நிற்க தானே வேலையே. ஸோ மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டேன் சார். இப்போ லைட்டாக அப்படி கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு உப்பு. ஆமாம் சார், கருவேப்பிலை உப்பு. சரி, ஓகே. இப்போ நான் பிரட்டையிலே அதையும் சேர்த்து பிரட்டிட்டோம்னா உங்களுக்கு ஈவனாக இதாகிடும். உடையாது. ஆமாம் சார், உடையாது. ஃபைன். என்ன மாதிரியே நல்லா கருவேப்பிலை அள்ளி வீசுறாரு பாரு. கருவேப்பிலை அது ஒரு ஃப்ளேவர் தானே சார். எனக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சமையல் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு மஸ்ட்டு. ஏன்னா அதோட வாசம் வெரி இம்பார்ட்டன்ட் சமையல்ல. நம்ம என்னதான் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் போட்டாலும் அதோட அந்த வாசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சார் நல்லா பரட்டுறோம் சார், அவ்வளோதான் சார். சரி, ஓகே. சார் இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கோம் அதில். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்களேன், அந்த காளான் தண்ணி கக்க எப்படி எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது பாருங்கள். ஏன்னா காளானில் வந்து ஒரு நேச்சுராகவே ஒரு வாட்டர் கண்டென்ட் இதுதான், ஒரு வெஜிடபிள் தான் இருக்குது. அப்படின்னு தண்ணி நம்மளுக்கு நிறையா கக்கும் அது. சரி, ஓகே. எனக்கு அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் சார். நல்லா பற்றி கண்டிப்பாக காமிக்கிறேன் சார். சரி, ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தான் விட்டோம், ஒரு சின்ன ஒரு 100 ml தான் விட்டோம். நம்ம எவ்வளோ வாட்டியாக இருக்குது பாருங்க. ஏன்னா காளான் வந்து அது வேக 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 அந்த தண்ணி கட்டிட்டு வெளியே தண்ணி விட்டுட்டே இருக்கும் அப்படி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு சார். காளான் நம்ம எவ்வளோ பெருசாக போட்ட பாருங்க சார், இப்போ எவ்வளோ தூண்டு ஆயிடுச்சு. ஸோ வேக வேக வந்து காளான் சுருங்கும். அப்படிங்கிற ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 90% முடிஞ்சு நம்ம கடைசி. ஆமாம், எனக்கு பார்க்கும்போது எப்போ தருவீங்க அப்படி இருக்கிற ஃபீல் இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட பார்க்கும்போது தலை இருக்குது. நிறைய இடத்துல அந்த மஷ்ரூம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப குக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மஷ்ரூமே தெரியாது, மசாலா அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது, வேறு ஈவனாக இருக்குது. கண்டிப்பாக சார். அதான் இப்போ நம்ம கடைசியாக வந்து இந்த டாப்பிங்ஸ் பெப்பர் போட்டுட்டு மல்லி போட்டோம்னா முடிஞ்சு. ரெடி. அவ்வளோ இந்தாங்க. இதுவே நல்ல கலர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெப்பர் கலர், ரியல் பெப்பர் கலர். வெரி குட். இப்போ இதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ண வேண்டியதான். இது எங்களுக்கு ஆக்சுவலாக மதியம் லஞ்சுக்கு எங்களுக்கு அது. ஆமாம் சார். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்காரு, தண்ணி குழம்பு ரெடி பண்ணாங்க, அதாவது நாட்டுக்கோழி குழம்பு. அதோட சாப்பிட்றதுக்கு தி பெஸ்ட்டான ரெசிபி நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்ற நினைக்கிறீங்க. இல்லை சார், நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பால் குருமா பண்ணியிருக்கோம். ரைட், பால் குருமா, நெய் சோறு ரெண்டுமே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வெஜிடேரியன் தான். ரைட். அப்படியே நான்வெஜ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. மாறிடுச்சு. ஆமாம் சார். வெரி குட். தலை இருக்கு. சூப்பராக இருக்கு சார். இந்தாங்க, இந்த கிணத்துல போடுங்க, அப்படியே என்ன டேஸ்டிங் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். இது மாதிரினா சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, சூப்பராக ரைஸுக்கு எல்லாத்துக்கும் தி பெஸ்ட்டாக இருக்கும். தோசைக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதாவது தோசைனா அந்த மெலிசாக இருக்க அந்த தோசையில் போட்டு சாப்பிடும்போது ஒரு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஃபீல் பண்ணுவோம். கிட்ட எத்தும்போது அந்த மிளகோட வாசம், பெப்பரோட வாசம். இதில் வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிருக்கு. அது ஒரு மட்டும் முழுசாக இருக்கு, அங்கங்கே தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த டார்க் கலர் வந்துருக்கு. வெரி குட். இந்த ரியல் பெப்பர் கிரேவி கலர். அதான் விஷயம். ஆனால் இதே மெத்தடில் வந்து நான்வெஜ் செய்யலாம். கண்டிப்பாக சார். வேறு என்ன காய்கறிகள் போடலாம்? ஸோ இதுக்கு வந்து நம்ம வேறு இதில் வந்து கோபி செய்யலாம், கோபி பெப்பர் ஃப்ரை செய்யலாம். வேறு இது ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை செய்யலாம். பிரமாதம். சரிங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கேன். வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொன்னாலும் நல்லா இருக்குன்னு. வெரி குட். அதை சாப்பிடும் போது அந்த அந்த தொண்டையில் இங்கே வந்து அப்படியே மிளகு அப்படியே இறங்க பாருங்கள். அந்த அந்த தக்காளி போட்டுக்கொள்ள அதெல்லாம் மசிஞ்சு அந்த டேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது. வெரி குட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காட்டுறதுக்கு அதுக்கும் நல்லா ஒரு ரிலீஃபாக இருக்கும். மஷ்ரூம் பக்கம் இதுதான், இதுமாக குக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மஷ்ரூம் கடிக்கும் போது தான் அந்த 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 மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். கரெக்டான பக்கத்தில் குக் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ரியலி தேங்க்ஸ் ஒன்ஸ். தேங்க்யூ சார். எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக சார். நம்ம வீட்டு சைடில் நல்ல ஒரு மதுரை சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபங்க்ஷன் எது காது குத்தல் வருது, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, இல்லை வெட்டிங் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் பண்ணி தருவாங்க. அசைவம் மட்டும் இல்லை, சைவமும் உண்டு. ரைட்டுங்களா? கண்டிப்பாக ரெண்டுமே சார். நம்பர் கொடுங்க. தேங்க்ஸ். வணக்கம், நான் உங்கள் வேளாண் கேட்ரிங். எனக்கு என்னோடய பேர் சரவணன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9842373007. நம்மளுடைய கேட்ரிங் வந்து மதுரை எஸ்எஸ்கானில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுடைய சாரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய இதுக்கு மாதிரி ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னோட மோஸ்ட்லி ரெசிபிஸ் வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் தான். 1-2 தான் வெஜிடேரியன். இப்போ வந்து இது 3வது ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். சார் சாப்பிட்டு சொன்னாங்க எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையிலேயே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நான் சொல்கிறேன், இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், தோசைக்கு, அதே போல் சாதத்தை கூட நல்லா சுட சாதத்தை கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ் உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் எது பண்ணணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் நல்லா நிறைவாக பண்ணித்தரோம். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு சாப்பிட்டு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 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 2 நிமிஷம் ஆயிருக்கும். ஆமாம் சார். இன்னமும் எனக்கு அந்த அந்த மிளகோட காரத்தோட ஒரு மைல்டாக அப்படிங்க இருக்குது. சரிங்க. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். நம்ம சாப்பிட்டோன்னே ஐயோ எக்ஸ்ட்ரீம் காரம் அப்படி போயிட்டு தண்ணி குடிக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சும் வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த காரமும் அப்படியே தெரிஞ்சாதான் அது கரெக்டான ஒரு ப்ரிப்ரேஷன். அது ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் ரெசிபி, ஃபேண்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிபி. அதே டைமில் அந்த தேங்காயில் போட்டு சமைச்சதும் வெரி குட் ஃப்ளேவர், வித்தியாசத்தை கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நிற்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபிஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா டேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.